ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேனலை பார்க்குறீங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜயும் கொஞ்சம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், கள்ளச்சாராய மரணங்கள், ஜாதி கொலைகள் என்று தமிழ்நாடு சீரழிந்து போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் கொஞ்சமும் பொறுப்பான முறையில் எதிர்க்கட்சிகளாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதற்கு அவர் முன்வர வேண்டும். நான் மட்டும் அதிமுக என்ற கட்சியை கைப்பற்றினால் போதும், தமிழ்நாடு எக்கேடு கெட்டு போனால் எனக்கென்ன என்ற முறையில் பொறுப்பற்று செயல்படக்கூடாது. தினகரனையும் OPS அனைவரையும் ஒன்றிணைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்க முன்வர வேண்டும். அம்மா காலத்தில் இருந்த அதிமுக இன்று அல்ல, அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, விஜய். தமிழ்நாட்டு எக்கேடு கெட்டால் எனக்கென்ன, கள்ளச்சாராயத்தில் எவன் செத்தால் எனக்கென்ன, என் நோக்கம் திமுகவின் எதிர்வாக்குகளை பிரிப்பது மட்டுமே. தனியாக நின்றால் ஜெயிக்க முடியாது என்று தெரிந்தும், இல்ல நான் யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டேன், ஓட்டை பிரிப்பது மட்டுமே என் நோக்கம், இளைஞர்களை தூண்டிவிட்டு ஓட்டை பிரித்து திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படக்கூடாது விஜய் அவர்கள். கொஞ்சம் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியிலும் மற்ற கட்சிகளுடன் அதிகாரத்தை பங்கு கொள்ள முன்வர வேண்டும். இந்த இரண்டு கட்சிகளும் சுயநலத்தை விட்டுவிட்டு தமிழக நலன் கருதி ஒன்றிணைந்து பாஜகவுடன் இணைந்து செயல்பட வேண்டும். அவ்வாறு இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் பீகாரை போல் தமிழ்நாட்டிலும் நல்லாட்சி அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.